கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே என்று வள்ளலாரினுடைய ஒரு நீண்ட பாடல். அதனுடைய தொடக்க வரி கல்லார்க்கும் கற்றவர்க்கும் களிப்பருளும் களிப்பே, மதியார்க்கும் மதித்தவர்க்கும் மதியருளும் மதியே, நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடு நின்ற நடுவே என்றெல்லாம் அவர் இறைவனை பற்றி பாடுகிறார். பாடிவிட்டு நான் புனையும் இசை மாலையும் புனைந்தருளே என்று அந்த பாட்டை முடிக்கிறார். அவர் அதில் வைக்கிற செய்தி என்ன அப்படின்னா, படிக்காதவனுக்கும் படித்தவனுக்கும் கடவுள் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவார். நல்லவனுக்கும் பொல்லாதவனுக்கும் கடவுள் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவார். மதிக்கிறவனுக்கும் மதிக்காதவனுக்கும், கும்பிடுறவனுக்கும் கும்பிடாதவனுக்கும் கடவுள் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவார். அப்படின்னா கும்பிடுகிறவர்களுக்கு கேள்வி வருகிறது, கும்பிடுறவனுக்கும் கும்பிடாதவனுக்கும் ஒரே மாதிரி தான் கடவுள் நடந்துக்குவார் அப்படின்னா நான் ஏன் அந்த கடவுளை கும்பிடணும்? எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நடந்துக்குவார், எனக்கு எந்த சலுகையும் செய்ய மாட்டார் அப்படின்னா நான் எதுக்காக அந்த கடவுளை கும்பிட வேண்டும்? நான் எதற்காக அந்த கடவுளை மதிக்க வேண்டும்? பொல்லார்க்கும் அதுதான் செய்வார் என்றால் இப்போ இது என்ன? ஒரு பொது நிலையில் கடவுளை நிறுத்தியறார், நடுவில் நிறுத்தியறார். கடவுள் என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய மாட்டார், சும்மா இருப்பார். ஒரு படத்தில் விவேக் ரவுடியாக இருப்பார், 2 பேர் கூட இருப்பாங்க. ஒரு பெரிய கூட்டம் விவேக்கை பார்க்குறதுக்காக வரும். உங்களை நம்பி இவ்வளோ பேர் வந்திருக்காங்களே, இவங்களுக்கெல்லாம் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, உங்கள் 2 பேருக்கு நான் என்ன செஞ்சேன்? ஒன்றும் செய்யலை, அதே தான் இவங்களுக்கும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லையா? அதே தான் கடவுளுக்கும். நல்லவனுக்கு என்ன செய்கிறாரோ அதே தான் பொல்லாதவனுக்கு. என்ன செய்வார்? ஒன்றும் செய்ய மாட்டார், சும்மா இருப்பார். அவர் அப்படியெல்லாம் செய்ய முடியுமான்னு நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். கடவுள் வேண்டுகிறவர்களுக்கு வேண்டியதையெல்லாம் தந்துவிட முடியுமா? யாரெல்லாம் வேண்டுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வேண்டியதையெல்லாம் கடவுள் தந்து விடுவார் என்றால் இந்த உலகம் என்பது வேண்டுகிறவர்களினுடைய வேட்டைக்காடாக ஆகிவிடாதா? எல்லாரும் வேண்டியே வாங்கிட்டு போயிடுவான்ல, எவனும் உழைக்கவே மாட்டானே. யவக்கிரீதன் கதைன்னு ஒரு கதை இருக்கு மகாபாரதத்தில். 2 ரிஷிகள் பக்கத்தில் ஆசிரமம் அமைத்து கொண்டு வாழ்கிறார்கள் காட்டில். இவருக்கு ஒரு மகன், அவருக்கு ஒரு மகன். அந்த ரிஷியினுடைய மகன் மாபெரும் அறிஞன், பெரிய கெட்டிக்காரன், எல்லாத்தையும் தெளிவாக படித்து வச்சிருக்கான், ரொம்ப நுட்பமான ஆள். ஆனால் இவருடைய மகன் பேர் யவக்கிரீதன். அவன் முட்டாப்பைய, ஒன்றுமே தெரியாது, மண்ணு. அப்போ அவங்க அப்பா திட்டிக்கிட்டே இருக்கார், அவனை பாடுறா எப்படி இருக்கான், பிரமாதமாக இருக்கான், எப்படி படிக்கிறான் பாரு, நீ முட்டா பயலாக இருக்க, மண்ணு பயலாக எனக்கு பிறந்து தொலைச்சிருக்கியடா, என் பேரை கெடுத்துருவ போல இருக்கே அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்கார். இவன் ரொம்ப நொந்து போய் ஒரு நாளைக்கு நானும் தவம் பண்ணுறேன் அப்படின்னு போய் தவம் பண்ணுறான். தவம் பண்ணி இந்திரனை நோக்கி தவம் இருந்து ரொம்ப கடுமையான தவம் ஏற்றுகிறான். இந்திரன் வருகிறான். இந்திரன் இவனிடம் என்ன வரம் வேணும் உனக்குன்னு கேட்குறான். எனக்கு கல்வி அறிவு வேணும் அப்படின்னு கேட்குறான். அறிவு வேணும் அப்படின்னு இவன் கேட்குறான். இந்திரன் சொல்கிறான், அதை என்னால் தர முடியாது. ஏன்? அது நீ முயற்சி செஞ்சால் தான் வரும். அறிவுங்கிறது உன் தலையை திறந்து இன்னொருத்தன் உள்ளே போட்டு போகிறது மாதிரி. அது என்ன கோயில் உண்டியலா, காசை உள்ளுக்குள்ளே போடுறது மாதிரி அறிவை தூக்கி மண்டைக்குள்ளே போடுறதுக்கு? அது நீ முயன்றா தான் வரும், இல்லைன்னா வராது. அதனால் நீ முயன்றா யாரையும் நீ கேட்க வேண்டியதே இல்லை. அறிவு என்பது வரமாக பெற வேண்டிய ஒரு காரியமே இல்லை. அறிவு என்பது முயன்றால், உழைத்தால், படித்தால், கற்றால் வரக்கூடியது. அதனால் இது உன்னுடைய முயற்சியில் நடக்க வேண்டியதே தவிர நான் வரம் தந்து நீ பெற வேண்டிய காரியம் இல்லை அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ நீங்கள் எதை வரமாக வேண்டினாலும் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு வத்தல் வியாபாரி இருக்கார், மிளகா வத்தல் மற்றவையெல்லாம். அவருக்கு என்ன வேணும்? நல்ல வெயில் அடிக்கணும். வெயில் அடித்தா தான் அந்த வத்தலெல்லாம் காயும். காஞ்சா தான் அவர் மார்க்கெட்டில் கொண்டு போய் அந்த வத்தலை வியாபாரம் பண்ணலாம். அப்போ வானிலை அறிக்கையில் இன்று வானம் வட தமிழ்நாட்டில் மேகமூட்டத்துடன் காணப்படும், ஓரிரு இடங்களில் மிதமான மழையோ அல்லது கனமழையோ பெய்யக்கூடும்னு சொல்கிறான்னு வச்சுங்க. அப்போ வத்தல் வியாபாரிக்கு பதக்குன்னு இருக்கும். ஐயோ, நம்ம வத்தலெல்லாம் காய போட்டிருக்கோமே, எல்லாம் நனைஞ்சு நமுத்து போச்சுன்னா இதை கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்க முடியாதே அப்படின்னு நினச்சி அவன் பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோயிலில் இன்னைக்கு மழை பெய்யாமல் நல்லா வெயில் அடிச்சிச்சுன்னா 108 தேங்காய் உடைக்கிறேன்னு வேண்டிக்கிறான். பக்கத்தில் விவசாயம் பண்ணுற விவசாயி எதையோ விதைத்து விட்டு, அப்பா மழை வரும்னு சொல்கிறாங்க, மழை சொன்னபடி வந்துருச்சுன்னா பிள்ளையாரப்பா உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு அவனும் வேண்டிக்கிறான். இப்போ இந்த பிள்ளையாரப்பன் யாருக்கு வரம் கொடுப்பார்? 2 பேரும் ஒரே ஊரில் இருக்கான்.
வேற வேற ஊர்னா அந்த ஊருக்கு மழையை பெய்வோம், இந்த ஊருக்கு வெயில காய்வோம்னு ஈஸியாக தீர்மானம் பண்ணிட்டு போயிடுவார். ஒரே ஊரில் இருக்காங்க, இவன் வெயில் வேணும்னு கேட்குறான், அவன் மழை வேணும்னு கேட்குறான். அவர் என்ன கொடுப்பார்? ஒன்றும் கொடுக்க மாட்டார், சும்மா இருப்பார். அப்போ கடவுள் கொடுத்து இதெல்லாம் வரல, அதெல்லாம் தானாக வருது, நடக்கிறதெல்லாம் தானாக நடக்குது. கடவுள் சும்மா தான் இருக்கார். நமக்கு வேண்டுவதற்கான ஒரு குறிப்பொருளாக வேண்டுமானால் கடவுளை வைத்துக் கொள்ளலாமே தவிர, கடவுள் அதை அருள்வார் இதை அருள்வார், வேண்டியவர்களுக்கு அதை கொடுப்பார், வேண்டாதவர்களுக்கு காலி பண்ணிடுவார், தீத்துருவார் அப்படின்னெல்லாம் கருத முடியாதுல்ல. ஒருத்தனை பழி வாங்கிறதுக்காக காளியாத்தா கோயிலில் போய் காசு வெட்டி போடுவாங்க. காசு வெட்டி போட்டு அவன் நாசமாக போயிடணும் அப்படின்னு காசு வெட்டி போடுவான். நாசமாயிருவானா? அப்படியெல்லாம் காளியாத்தா நாசமாக்கிருமா ஒருத்தனை? அப்படி நாசமாக்கினா அது காளியாத்தாவா? அது நியாயமான தெய்வமா? ஒருத்தன் வேண்டதுக்காக இன்னொருத்தனை அழிக்கும் அப்படின்னா அந்த தெய்வம் நியாயமான தெய்வமா? அப்படிங்கிற கேள்விகளெல்லாம் நமக்கு வரணும். கடவுளால் சில வேலைகளை செய்யவே முடியாது. கடவுள் எல்லாம் வல்லவர், எல்லாவற்றையும் செய்ய தகுந்தவர், அவருடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது, அவருடைய ஆற்றலுக்கு அப்பாற்பட்டது என்று எதுவுமே கிடையாது. அவர் எங்கும் நிறைந்தொளிரும் பேரொளி, பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைந்திருக்கிற பரிபூரண ஆனந்தம் என்றெல்லாம் நாம் கடவுளை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். கடவுளால் சில வேலைகளை செய்ய முடியாது. என்ன வேலையை செய்ய முடியாது? இங்கேருந்து நம்ம பயலுக சில பேர் கள்ளத்தனமாக அமெரிக்காவுக்குள்ளே குடியேறிட்டாங்க. கள்ளத்தனமாக குடியேறினவனையெல்லாம் அவன் கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சிட்டு இவனை பூரா தூக்கி வெளியே போட்டான். வெளியே போடும்போது எப்படி போடுறான்னா, காலில் சங்கிலியை பூட்டி கையில் சங்கிலியை பூட்டி ஒரு விமானத்தில் ஏற்றி எல்லாம் போங்கடா அவங்க ஊருக்கு, இந்தியாவுக்கு போங்க அப்படின்னு அனுப்பிச்சிட்டான். எல்லாரும் கைகால் விலங்கோட ஒரு நாள் பயணத்தில் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்தார்கள். அமெரிக்கா தன்னுடைய நிலப்பரப்பிற்குள் அனுமதி இல்லாமல் குடியேறுகிற கள்ளக்குடியேறிகளை தன்னுடைய சட்ட வரம்புகளின் மூலமாக வெளியேற்றி இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பித்துவிடும். கடவுள் தன்னுடைய நிலப்பரப்பிலிருந்து அப்படி யாரையேனும் வெளியேற்ற முடியுமா? அப்படின்னா முடியாது. ஏன்னா கடவுளினுடைய நிலப்பரப்பு எது? இங்கே இருக்கிற வீரராகவ பெருமாளினுடைய நிலப்பரப்பு என்பது திருவள்ளூர் மட்டுமா? அவருக்கு எஃபெக்ட் திருவள்ளூர் வரைக்கும் தாங்க. அந்த மணவாள நகரை தாண்டி அந்த பக்கம் போயிட்டோம்னா அவருக்கு சக்தி வேலை செய்யாது அப்படின்னு நம்ம கருத முடியுமா? நாங்கள் சென்னையிலேருந்து வந்து ஒரு கும்பிடை போட்டு தானே உள்ளுக்குள்ளே வந்திருக்கோம். இவர் ஆற்றல் சென்னை வரைக்கும் வேலை செய்யும் அப்படின்னு நினச்சி தானே, நம்பித்தானே வந்து கும்பிட போடுறோம். அப்போ கடவுளினுடைய எல்லை என்பது எது? கடவுளினுடைய எல்லை உலகம் முழுவதும். தன்னுடைய எல்லையிலிருந்து அமெரிக்கா அனுமதி பெறாத ஒரு ஆளை, குற்றம் செய்த ஒரு ஆளை தூக்கி வெளியே போடுவது போல கடவுளால் ஒரு ஆளை தன்னுடைய எல்லையிலிருந்து தூக்கி வெளியே போட முடியுமா? அப்படின்னா போட முடியாது. ஏன்னா உலகம் முழுவதும் கடவுளினுடைய எல்லை, கடவுளினுடைய ஆட்சி பரப்பிற்கு அப்பாற்பட்டது என்று எதுவுமே கிடையாது. இப்படி நம்ம பேசுகிறோம்ல, விபூதி பூசி குங்குமம் வச்சிருக்கிற கடவுள் நம்பிக்கையாளர்கள் இதை பேசுகிறோம். கடவுள் நம்பிக்கையற்றவர்கள் என்ன பேசுவாருடே? கடவுளே இல்லை, சும்மா அவருக்கு எல்லை கொல்லைன்னுட்டு. இல்லாத கடவுளுக்கு என்ன எல்லை அப்படின்னு கேட்டால் திரும்பவும் இல்லைங்க தான். அப்போ கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பொருளும் கழிப்பே அப்படின்னு கடவுளை எப்படி சொல்றது? கடவுளே இல்லைன்னு சொல்றவனுக்கு கடவுள் எப்படி கழிப்பாவார்? அவர் எப்படி இன்பமாவார்? கடவுள் இருக்கிறார் என்று நம்புகிறவனுக்கு கடவுள் இன்பம், கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவனுக்கு கடவுள் இன்பமே இல்லை. அப்போ கல்லாருக்கும் கற்றவருக்கும் கழிப்பொருளும் கழிப்பே அப்படின்னு கடவுளை சொல்ல முடியுமா? அப்படின்னா அதில் ஒரு கொக்கி ஒன்று விழுந்துருது. சரி, உண்மையிலேயே யோசிச்சு பார்ப்போம். இப்படி ரெண்டு தரப்பிலும் இருக்கிறவர்களுக்கு இன்பம் தரக்கூடிய பொருள் என்று ஏதேனும் இருக்கிறதா? நம்புகிறவர்கள் நம்பாதவர்கள், கற்றவர்கள் கல்லாதவர்கள், மதித்தவர்கள் மதியாதவர்கள், நல்லவர்கள் பொல்லாதவர்கள், எல்லாருக்கும் இன்பம் தரக்கூடியது ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா ரொம்ப எளிமையாக நிறைய இருக்குது. ரொம்ப எளிமையாக அந்த பேச்சுக்காக ரெண்டு செய்தியை மட்டும் சுருக்குவோம். காப்பியும் தேநீரும் அது எல்லாருக்கும் கழிப்பொருளும், குடிக்கிறவர்கள் எல்லாருக்கும் கழிப்பொருளும். ஒருவேளை நான் காப்பி குடிக்கலை அப்படின்னா, நீங்கள் ஒருவேளை காப்பி விற்கிறவராக இருந்தீங்கன்னா அப்போவும் உங்களுக்கு அது கழிப்பொருளும். இந்த காப்பி தேநீர் இவற்றினுடைய வருகை இருக்குல்ல, இங்கே நம்முடைய நாட்டுக்குள்ள இந்த வருகையை சிந்திச்சு பார்த்தீங்கன்னா இது நம்முடைய பானங்கள் இல்லை. நம்ம கூழ் குடித்தோம், கஞ்சி குடித்தோம், நீராகாரம் குடித்தோம், தேங்காய் தண்ணி குடித்தோம், இளநீ குடித்தோம், கல் குடித்தோம், இப்படி தானே நம்ம குடித்தோம். நம்ம காப்பி டீ எல்லாம் எங்கே குடித்தோம்? இது நம்முடைய பண்டம் இல்லை, நம்முடைய விளைபொருள் இல்லை, அது வெளிநாட்டிலிருந்து வந்தது. இங்கே இறக்குமதியான நம்முடைய பண்பாட்டின் மேலே படையெடுத்த ஒரு பொருள். இந்த இதை பற்றி 2 நூல்கள் எழுதப்பட்டிருக்குன்னா, காப்பி எப்படி இந்தியாவிற்கு வந்தது என்பதை பற்றிய ஒரு கட்டுரையை இப்போது நேற்று முந்தா நாள் சாகித்ய அகாடமி விருதை வாங்கிய ஆயிரா வெங்கடாசலபதி அவர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் காப்பி இல்லை. அந்த காலத்தில் காப்பி இல்லை,
அப்போ எப்போ வந்துச்சு, எப்படி வந்துச்சு, என்ன செஞ்சிச்சு என்பதை பற்றி ஒரு ஆய்வுக் கட்டுரை ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த காலத்தில் காப்பி இல்லை என்று அந்த ஆய்வுக் கட்டுரையினுடைய தலைப்பு. அந்த கட்டுரையினுடைய தலைப்பு தான் அந்த புத்தகத்தினுடைய தலைப்பும். அந்த கட்டுரையில் அவர் சொல்கிறாரு, நம்ம கூலி அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு எளிய தொழிலை செய்கிற, ஒரு தினசரி சம்பளம் வாங்குகிற ஒரு ஆளை கூலி அப்படின்னு சொல்லுவோம். அந்த கூலிங்கிற சொல்லு யாருடைய சொல் அப்படின்னா, உடனே எப்போவும் நம்ம ஆளுங்க எந்த சொல்ல கேட்டாலும் அது வடமொழியிலேருந்து வந்துச்சு, வடமொழியிலேருந்து வந்துச்சு, சம்ஸ்கிருதத்திலேருந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லிடுவான். இப்போ கூலி சம்ஸ்கிருதத்திலேருந்து தான் வந்துச்சு. பிரதிகூலம் அனுகூலம்னெல்லாம் இருக்குது பாருங்கள். பிரதிகூலம்னா நன்மை, அனுகூலம், பிரதிகூலம்னா தீமை, அனுகூலம்னா நன்மை, கூலம்னு வருது பாருங்கள், அதிலிருந்து தான் உங்கள் கூலி தமிழில் வந்துச்சு அப்படின்னா. ஆனால் உண்மையில் கூலி என்பது ஒரு தமிழ் சொல். தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் என்று வள்ளுவர் பயன்படுத்திய சொல். கூலி என்கிற சொல் எதிலிருந்து வந்தது அப்படின்னா, கூலம் என்கிற சொல்லிலிருந்து வருகிறது. கூலம்னா என்ன? கூலம்ங்கிறது இந்த அவரை, துவரை, எள்ளு, கொள்ளு, கேழ்வரகு, தெனை, சாமை, வரகு, இந்த மாதிரியான சிறுதானியங்கள்னு நம்ம இப்போ சொல்கிறோம்ல. தானியம்ங்கிறது தமிழ் இல்லை, தானியம் தமிழ் இல்லை. இப்போ எதுக்கெடுத்தாலும் சிறுதானிய கடை, நவதானிய கடை, தானியம் தானியம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான், சீரியல்ஸ். இதுக்கு தமிழில் சொல் இருக்கு, கூலம். அப்போ நம்ம ஏன் கூலம்ங்கிற சொல்ல பயன்படுத்தலை, கைவிட்டுட்டோம், சொல்லலை. கூலவாணிகன் சீத்தலை சாத்தன் அப்படின்னு ஒருத்தனுக்கு பேரே இருந்துச்சு, அவன் அதைத்தான் விற்றுருக்கான். அவரை, துவரை, எள்ளு, கொள்ளு, வரகு, சாமை இவற்றையெல்லாம் விற்ற வணிகனுக்கு பேர் கூலவாணிகன் சீத்தலை சாத்தன். அப்போ இந்த கூலத்தை அந்த காலத்தில் சம்பளமாக கொடுத்திருக்கிறார்கள். ஒருவர் ஒரு நாள் வேலை செய்தால் அவருடைய வேலை என்பது பணமாக கொடுக்கிற அளவிற்கு மதிக்கத்தக்க வேலை இல்லை. அவ்வளவு சிறந்த வேலை ஒன்று, ஒரு சாதாரணமான வேலை. மண் வெட்டி போட்டார், கல்லெடுத்து அடுக்கினாரு, கொஞ்சம் சாந்த வச்சு பூசினாரு, சாதாரணமான வேலை. இதுக்கு என்ன காசில் சம்பளம் கொடுக்கறது? ஆகையினால கூலத்தில் சம்பளம் கொடுப்போம். கொஞ்சம் வரகு, கொஞ்சம் சாமை, இல்லை அவரை, துவரை அப்படின்னு அளந்து கொடுக்கறது. அப்போ கூலத்தில் சம்பளம் கொடுத்ததனால் அதற்கு கூலி என்று பெயர். அதை வாங்கியவனுக்கும் கூலி என்று பெயர். அப்போ கூலி என்பது ரொம்ப தெள்ள தெளிவாக தமிழ் சொல். இந்த தமிழ் சொல் உலகம் முழுவதும் பரவி இருக்கிறது. இது எந்த மொழி சொல் என்றே கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு இது பரவி இருக்கிறது. எப்படி பரவியது அப்படின்னா, நம்மால் கூலி வேலை பார்க்கறதுக்கு உலகம் பூரா போயிருக்கான். பல்வேறு நாடுகளுக்கு நம்முடைய ஆள் இப்போது எப்படி வடநாட்டில் இருக்கிறவன் இங்கே வருகிறானோ, எளிய வேலைகள் பார்ப்பதற்கு இங்கே வருகிறானோ, அதை போல நம்முடைய ஆள் ஒரு காலத்தில் இங்கிருந்து வெளிநாடுகளுக்கெல்லாம் அழைத்து செல்லப்பட்டிருக்கிறான். அவனுக்கு வழங்கப்பட்ட சம்பளம் என்பது கூலி, எளிய வேலை என்பதனால் கூலி. அப்ப தமிழனுக்கு பேரே கூலி. தென்னாப்பிரிக்காவில் தமிழர்களை கூலி என்றுதான் அழைத்திருக்கிறார்கள். அவன் ஒரு கூலி, கூலினா தமிழன். ஏன்னா இவன் தான் அங்கே போய் கரும்பு தோட்டத்தில் வேலை பார்த்தான், இவன் தான் அங்கே போய் தேயிலை தோட்டத்தில் வேலை பார்த்தான், இவன் தான் அங்கே போய் காப்பி தோட்டத்தில் வேலை பார்த்தான், எளிய கூலிக்கு வேலை பார்த்தான். இன்றைக்கு நம்முடைய நிலை உயர்ந்திருக்கிறது என்பது வேறு. அன்றைக்கு நாம் இருந்த நிலை என்பது கூலி வேலைக்காக பல்வேறு தேசங்களுக்கும் பஞ்சம் பிழைப்பதற்காக போனோம் என்பதுதான். நம்மில் ஒரு பகுதியினர் போனார்கள் என்பதுதான். அப்போ இந்த கூலி என்கிற சொல் உலகம் முழுவதும் பரவியதற்கு, ஒரு தமிழ் சொல் உலகம் முழுவதும் பரவியதற்கு என்ன காரணம்? வணிகத்தின் வழியாக பல்வேறு சொற்கள் பரவி இருக்கின்றன. சந்தனம் தமிழிலிருந்து போனது, தோகை என்பது தமிழிலிருந்து போனது, கட்டுமரம் என்பது தமிழிலிருந்து போனது, அகில் என்பது தமிழிலிருந்து போனது, தேக்கு என்பது தமிழிலிருந்து போனது. அதெல்லாம் வணிகத்தின் வழியாக போன சொற்கள். ஆனால் எளிய வேலை செய்கிற, உடல் உழைப்பு செய்கிற தமிழனின் வழியாக உலகத்திற்கு போய் சேர்ந்த சொல் என்பது கூலி. இந்த கூலி என்பவன் எங்கே பணியமர்த்தப்பட்டான் என்றால் தேயிலை தோட்டங்களிலேயும் காப்பி தோட்டங்களிலேயும் பணியமர்த்தப்படுகிறான். இந்த காப்பி அங்கே இருந்து விளைந்து இங்கே வருகிற போது இங்கே காப்பியின் மேலே ஒரு பண்பாட்டு எதிர்ப்பு ஒன்று காட்டப்படுகிறது. இது அந்நிய நாட்டு பானம், இதை நாம் குடிக்கக்கூடாது. வருத்தப்படுறாங்க. என்னடா எல்லாரும் கஞ்சி, நீராகாரம், கூழெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருந்தீங்க, இப்போ காப்பியை போய் குடிக்கிறீங்க, காப்பி குடிக்கிற அளவுக்கு ஆயிட்டீங்களா? அது வெள்ளைக்கார துறைமார்கள் குடிக்கிற பானம், நாம் குடிக்கக்கூடாது என்றெல்லாம் இங்கே பண்பாட்டு தடைகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அதையெல்லாம் தாண்டி காப்பி நம்மை ஊடுருவி விட்டது. இவர்கள் வருத்தப்படுகிறார்கள். ஸ்திரீ தர்மா என்ற ஒரு இதழ் எழுதுகிறது, பெண்களினுடைய தர்மம் என்னவாக இருக்க வேண்டும் என்று வரையறைப்படுத்துகிற ஒரு இதழ் ஒன்று நடத்தப்பட்டிருந்திருக்கிறது. அந்த இதழ் எழுதுகிறது, வர வர பெண்களெல்லாம் காப்பி குடிக்கிறார்கள் என்று எழுதுகிறது. பொம்பளை காப்பி குடிக்கக்கூடாதா? பொம்பளைகள்லாம் காப்பி குடிக்கிற அளவுக்கு நாடு கெட்டுப்போச்சு என்கிற மாதிரியாக எழுதுகிறார்கள். காப்பி குடிக்கிற ஹோட்டல்கள்
பொது இடங்களாக இருந்தனவா என்றால் இல்லை. பிராமணாள் ஹோட்டல் என்று எழுதி வைத்து அதில் அவர்களுக்கு தனி இடம், இவர்களெல்லாம் வரக்கூடாது என்றுதான் எழுதி வைத்திருந்தார்கள். ஹோட்டலுக்குள் சாதி இருந்தது. காப்பி குடிப்பது என்பது உயர் சாதியினருக்கான பழக்கமாக இருந்தது. அப்ப எளிய சாதியினர் காப்பி குடிப்பதற்குரிய சாதியினர் இல்லை என்கிற கருத்து நிறுவப்பட்டிருந்தது. பெரியார் எழுதுகிறார், கொச்சையாக எழுதுகிறார், சர்வகுண்டி தீர்த்தம் போல வழங்கும் காப்பி கடையில் கூட சமத்துவம் இல்லை. காப்பியை இவ்வளவு கேவலப்படுத்தி எழுதிய ஒரு எழுத்தை நான் கண்டதே இல்லை. எல்லாரும் கால் கழுவுகிற குளத்தினுடைய நீர் எப்படி கலங்கலாக இருக்குமோ அதை போல கலங்கலாக இருக்கிற இந்த பானத்தை வழங்குகிற அந்த கடையில் கூட சமத்துவம் இல்லை. பிராமணாள் ஹோட்டல்னு போடுறான். அப்படின்னா இந்த சாதி பெயரை பயன்படுத்தக்கூடாது என்று பொள்ளாச்சியில் 1930களில் பொள்ளாச்சி நகர்மன்றத்திலிருந்து ஒரு தீர்மானம் ஒன்று போட்டு அதை விதியாக்குகிறார்கள். ஏன் பிராமணாள் ஹோட்டல்னு போடுற, ஜாதி பேரை ஹோட்டலில் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். அதை எதிர்த்து PS சிவசாமி ஐயர் என்கிற சென்னையினுடைய புகழ்பெற்ற வழக்கறிஞர், அவருடைய பெயரில் ஒரு தெருவே இருக்கிறது, அந்த தெருவில் நான் பணியாற்றுகிற கல்லூரி அமைந்திருக்கிறது. PS சிவசாமி ஐயர் மிகவும் புகழ்பெற்ற வழக்கறிஞர். அவர் ஒரு வழக்கு நடத்துகிறார். நீங்கள் பிராமணாள் ஹோட்டல் என்று வைக்கக்கூடாது, சாதி பெயர் பயன்படுத்தக்கூடாது என்று சொல்வது தனி மனித சுதந்திரத்தில் தலையிடுவதாகும். ஆகையினால் இந்த தீர்மானத்தை முறிக்க வேண்டும், குவாஷ் பண்ணுங்க அப்படின்னு வழக்கு தொடர்றார். அப்போ இதை பயன்படுத்த முடியல, சாதி பேரை தூக்கு அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்த முடியல. பிறகு பெரியார் திருவல்லிக்கேணியில் இருக்கிற பிராமணாள் ஹோட்டலுக்கு முன்னாடி ஆர்ப்பாட்டம் எல்லாம் செய்து போராட்டம் நடத்தி சாதி பேரை நீக்கு என்று சொல்லி பிறகு சாதி பேரெல்லாம் நீக்கப்பட்டு இன்றைக்கு பிராமணாள் ஹோட்டல் என்று எழுதப்பட்ட ஹோட்டல்கள் இல்லை என்கிற நிலை உருவாக்கப்படுகிறது. அந்த தனி இடம் ஒதுக்குவதில்லை, ஒரு உயர் சாதியினருக்கு தனி இடம் ஒதுக்குவது என்கிற பழக்கம் கைவிடப்பட வேண்டும் என்கிற தீர்மானங்கள் எல்லாம் பின்னால் மெல்ல மெல்ல இந்த போராட்டங்களின் காரணமாக மெல்ல நடைமுறைக்கு வருகின்றன. நீண்ட நாட்கள் ஆகிறது. அப்போ இந்த காப்பி என்கிற ஒரு பதார்த்தம், ஒரு உணவுப் பொருள் இங்கே உள்ள வரும்போது, காப்பியை எல்லா பையலும் கப்பில் தானே குடித்தான். காது வச்ச கப்பு, இப்போ எனக்கு கொடுக்கும்போது காது வச்ச கப்பில் தான் கொடுத்தாங்க, ஒரு வெள்ளை போர்சலின் கப்பில். அப்புறம் உங்களுக்கு கொடுத்த போது அட்டை டம்ளரில் கொடுத்தாங்க, குடிச்சிட்டு தூக்கி போட்டுடலாம். அப்போ எல்லாரும் காப்பியை கப்பில் குடிக்கிறது தானே, சூடு தாங்கிறதுக்காக காதை பிடிச்சி தூக்கி கப்பில் குடிக்கிறது தானே வழக்கம். உலகத்தில் வெளிநாட்டில் இருந்து வந்த பானம் அது. அவன் எந்த முறையில் குடித்தானோ அந்த பானத்தை அதே முறையில் தானே இங்கே குடிக்கணும். பீர் குடிக்கும்போது பீர் குடிக்கிறதுக்குன்னு ஒரு கிளாஸ் வச்சுருக்கான்ல, பாதமெல்லாம் வச்சு அதில் தானே குடிக்கிறான், கிளிங்குன்னு மோதிக்கிட்டு தானே குடிக்கிறான். காப்பி குடிக்கிறதுக்கு மட்டும் நம்ம பயலுக்கு என்ன பண்ணாங்க, பானம் அவன் பானம், தயாரிப்பு முறை அவனுடையது, எல்லாம் அவனுடையது, பேர் உட்பட. நம்ம குழம்பின்னு பின்னாடி பேர் வச்சுக்கிட்டோம், ஆனால் எல்லாம் அவனுடையது, எல்லாம் அவனிடத்திலிருந்து அப்படியே எடுத்துக்கொண்டவன் அதை குடிப்பதற்கு மட்டும் டபராவும் டம்ளரும் கண்டுபிடிச்சான். டபரா டம்ளரில் தான் குடிக்கணும். ஏன் டபரா டம்ளரில் குடிக்கணும்? அப்போ தான் நீங்கள் அண்ணாக்க குடிக்கலாம். நீங்கள் கப்பில் தூக்கி அண்ணாக்க குடிக்க முடியுமா? மேலெல்லாம் வழிஞ்சிடும். அதனால் டபரா டம்ளரில் தூக்கி குடிக்கணும். சுடுமே அப்படின்னா அதை ஆற்றிக்கிறதுக்கு தான் கீழே இருக்கிற டபரா, அதில் ஆற்றி தூக்கி குடி, வாய்ப்படாமல் குடி, எச்சி படக்கூடாது அப்படிங்கிறது தான். அப்போ இந்த தீட்டு என்கிற கருதுகோள் அந்நியனுடைய பண்பாட்டு பதார்த்தம், அந்நியனுடைய பண்பாட்டு பதார்த்தம் இங்கே புழங்கும். ஆனால் அது இங்கே புழங்கும் போது கூட அந்த தீட்டு என்கிற கருத்தியல் அதற்குள் செருகப்படும். அப்ப இந்த பண்பாடு எதையெல்லாம் உள்வாங்குகிறதோ அதற்குள்ளே எல்லாம் தன்னுடைய முத்திரையாக இருக்கிற ஒரு கேடான வேலை ஒன்றையும் செருகி வைத்து விடுகிறது. அப்படிங்கிறது தான் இதில் கவனிக்க வேண்டியது. காப்பி என்பது மேல்நிலை மக்களுக்கானது, தேநீர் என்பது எளிய உழைக்கும் மக்களுக்கானது. நீங்கள் ஹைவேல போனீங்கன்னா ரோடு பூரா கும்பகோணம் டிகிரி காப்பி, கும்பகோணம் டிகிரி காப்பின்னு போட்டு வச்சுட்டு இருந்தான். இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஆலங்குடியான் கருப்பட்டி காப்பி அப்படின்னு அங்கே நடுக வச்சுக்கிட்டு இருக்கான். எல்லாத்துலேயும் டபரா டம்ளரில் தான் கொடுக்குறாங்க. நடுவில் கொஞ்ச நாள் கிளாஸில் கொடுத்துக்கிட்டு இருந்தான். இப்போ மறுபடியும் கும்பகோணம் டிகிரி காப்பினா அந்த பண்பாட்டு மரபோட வரணும் அப்படின்னு ஒரு பித்தளை டம்ளர் மாதிரி மினுமினுப்பாக இருக்கிற மஞ்சள் கலர் டம்ளர் டபராவில் ஊற்றி கொடுக்குறான். அது கையில் வாங்கினா கொதிக்கும். அப்புறம் நீங்கள் ஆற்றி ஆற்றி அதை குடிச்சிக்க வேண்டியதுதான். வாய் வச்சு குடிக்கலாம், இப்போ முன்னாடி அது கிடையாது. ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டதனுடைய நோக்கம் வாய் வச்சு குடிக்கக்கூடாது, தீட்டாயிரும் அப்படிங்கிறது தான். அப்போ தேநீர் என்பது எளியவர்களினுடைய. தேநீருக்கு டபரா டம்ளர் போட்டானா? எங்கேயாவது டீயை டபரா டம்ளரில் கொடுக்குறானா? வாய் வச்சு குடிங்கன்னு கிளாஸில் தானே ஊற்றி கொடுக்குறான்.
அந்த கிளாஸை வேற அவன் ஒரு பேசினில் தண்ணி வச்சு கழுவிக்கிட்டே இருப்பான். அதுவே டீ மாதிரி தான் இருக்கு. நம்ம அதை ஏதாவது கருதுறோமா? அந்த டம்ளரில் வாங்கி குடிச்சிட்றோம்ல. அவன் அட்டை கப்பு கொடுத்தா கூட இல்லைங்க நான் சுற்றுச்சூழல் உணர்வு மிக்கவன், ஆகையினால நீங்கள் எனக்கு கண்ணாடி லோட்டாலே கொடுத்துருங்க அப்படின்னு கண்ணாடி டம்ளரில் வாங்கி அதை குடிச்சிட்டு வந்துடுறோம்ல. அப்போ தேநீருக்கு ஏன் அது வரல, காப்பிக்கு ஏன் அது வந்துச்சு? ஏனென்றால் காப்பி புழங்கிய இடம் வேற, தேநீர் புழங்கிய இடம் வேற. இவன் எளியவன் குடித்தான், இவனுக்கு தீட்டு இல்லை, இவன் எச்சிப்படுத்தினா ஒன்றும் பெரிய குற்றம் இல்லை. எச்சி என்பது இவனுக்கு பொருட்படுத்தத்தக்கது இல்லை. காப்பி குடித்தவனுக்கு அது பொருட்படுத்தத்தக்கது, டீ குடித்தவனுக்கு அது பொருட்படுத்தத்தக்கது இல்லை. ஆகையினால இவன் எச்சி லோட்டாவாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏதோ கழுவி அலசி கொடுத்துட்டான் வாங்கி குடிப்போம் அப்படின்னு குடிக்கிறான். அப்போ டீ எளியவர்களினுடைய டீ. அப்படி உண்மையிலேயே எளியவர்களினுடையதா? ஒயிட் டீன்னு ஒரு டீ இருக்கு. இந்த ஒயிட் டீ வந்து 100 கிராம் 1500 ரூபா, கிலோ 15000 ரூபா. ஒரு டீயா வாங்கி குடிச்சிங்கன்னா இத்தினூண்டு கப்பில் அவன் கொடுக்குறான், அதுக்கு 100 ரூபா வாங்குறான் சுவை பார்க்கறதுக்கு. அவ்வளவு காசுக்கும் டீ இருக்கு. ஆனால் ரொம்ப எளியவர்கள் 10 ரூபா கொடுத்து வாங்கி குடிக்கிறதுக்கும் டீ இருக்கு. அப்போ டீ என்பது எளியவர்களினுடையது அப்படின்னு வச்சா இது எப்படி உள்ள வந்துச்சு? டீ நம்முடைய நாட்டினுடைய பண்டம் இல்லை, அது சீனாவினுடைய பண்டம். அதனுடைய பேரே அவன் சா அப்படின்னு தான் வச்சிருக்கான். அந்த சாங்கிறத தான் இவங்க சாயா அப்படின்னு மாற்றிட்டாங்க. தே அப்படின்னு வச்சுருக்கான். தேங்கிறதுல இலையை போட்டு நம்ம தே இலைன்னு ஆக்கிட்டோம். அதை நீராக்குனா அது தே நீர் அப்படின்னு ஆக்கிட்டோம். தே என்பது சீனாக்காரனுடைய சொல், சா என்பது சீனாக்காரனுடைய சொல், சாயா தேநீர். ரைட். அவன்கிட்ட இருந்து எப்படி நம்மகிட்ட வந்துச்சு? டச்சுக்காரன் வழியாக வெளியில் போகுது. டச்சுக்காரன் வழியாக வெளியே போய் இங்கிலாந்துக்காரன் வழியாக உள்ளுக்குள்ளே வருது. டச்சுக்காரன் தான் முதல்ல இது எல்லாத்தையும் தேநீரை வாங்கி அங்கெல்லாம் கொண்டு போகிறான். இது மருந்து பொருள். சீனாக்காரனுக்கு அதில் என்ன மருந்து தன்மை இருக்குது? சீனாக்காரனும் ஜப்பான்காரனும் தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணுறதுக்கு நீங்கள் உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வந்துடும். தியானம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, நல்லா நிமிந்து உட்காந்துக்குங்க, முதுகு சரியக்கூடாது, பத்மாசனம் போட்டுங்க, இல்லை சமணம் கட்டி உட்காந்துங்க, கையை மடியில் இப்படி வச்சுக்குங்க, ஒரு சின் முத்திரை பிடிச்சிக்குங்க, பிடிச்சிக்கிட்டு கண்ணை மூடிட்டு இந்த நெத்திக்கு நடுவில் அப்படி கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். நீங்கள் ஒரு 2 நிமிஷம் கான்சென்ட்ரேட் பண்ணிங்கன்னா 3ஆவது நிமிஷம் டர்ன்னு சத்தம் வரும், கரெக்டாக தூக்கம் வந்துடும். அப்போ தியானம் பண்ணும்போது தூக்கம் வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும்? நான் கார் ஓட்டும் போது தூக்கம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் அந்த பாட்டை எடுத்து போட்டுக்குவேன். ஒரு துவர்ப்பு வாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா தூக்கம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக. அப்போ தியானம் பண்ணும்போது தூக்கம் வந்துச்சுன்னா அவன் என்ன செய்வான்? அவனுக்கு பாக்கு இல்லை, தேயிலையினுடைய ஒரு சுருட்டை எடுத்து வாயில் வச்சுக்குவான், அதை ஊற வச்சிருவான். அது உள்ளுக்குள்ளே தேயிலை ஊறிக்கொண்டே இருக்கும். அது நல்ல கசப்பில் இருக்கும் தேநீர், தேயிலை. அதனுடைய ஊறல், அந்த கசப்பு இவனுக்கு ஒரு முழுமையான விழிப்புணர்வை கொடுக்கும். அதனுடைய சாரம் இறங்கும் போது இவன் ரொம்ப புத்துணர்ச்சி அடைந்ததாக இவன் கருதுறான். அப்போ அது ஏதோ ஒரு வேலையை செய்யுது. அப்போ இது வந்து ஒரு மருந்து என்று கருதப்பட்டு வெளிநாடுகளுக்கு இந்த பொருள் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. ராசாக்களுக்கான பருகும் பானமாக அது கொண்டு செல்லப்படுகிறது. 14ஆம் லூயி பிரான்சினுடைய அரசன், பெரிய அரசன், சன் கிங் என்று தனக்கு பெயர் சூரிய அரசன் என்று பெயர் வைத்து கொண்டவன். அவன் வந்து ஒரு பெரிய தங்க பாத்திரத்தில் டீ குடிப்பானான். அவ்வளோ பெரிய ஒயின் குடிக்கிறவன் அவன். பிரான்ஸில் இருக்கிறவன் பூரா ஒயின் குடிக்கிறவன். பிரெஞ்சு கலாச்சாரத்தினுடைய அடிப்படை பண்பாடு நீங்கள் குடிக்கணும், ஒயின் குடிக்கணும், அது அடிப்படை. அவன் பெரிய தங்க பாத்திரத்தில் தேநீர் குடிக்கிறான். அப்போ அரசர்கள் குடிப்பதற்கான பண்டம் தேநீர் என்று கருதப்படுகிறது. ஏனென்றால் அது மருத்துவ குணமுடையது. உங்களுடைய முடக்குவாதம் மற்றவற்றையெல்லாம், கவுட் அப்படின்னு அவனுக்கு ஒரு நோய் இருக்குது, முடக்குவாதம், அதை நீக்கும் தேநீர் என்று கருதப்படுகிறது. ஆகையினால போகுது, பெரிய டிமாண்ட் இருக்குது. சீனாவிலிருந்து வரணும், டச்சுக்காரன் கொண்டு போகிறான். டச்சுக்காரன்ட்டு இருந்து அது எப்படி இங்கிலீஷ்காரனுக்கு போச்சு, வெள்ளைக்காரனுக்கு, பிரிட்டிஷ்காரனுக்கு அப்படின்னா, டச்சுக்காரன் வந்து இந்தியாவுக்கு வந்து முதல்ல பிடிச்சிட்டான். வாஸ்கோ ட காமா வந்து இறங்கின போது இங்கே பிடிமானம் வந்துருச்சு. கோவாவை பிடிச்சிட்டான், பாம்பேயை பிடிச்சிட்டான், எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுருந்தான். இந்த போர்ச்சுகீசியர்கள் வந்து பிடிச்சாங்க. போர்ச்சுகீசிய இளவரசியை இங்கிலாந்து அரசனாகிய 2ஆம் சார்லஸுக்கு திருமணம் செய்கிறார்கள். திருமணம் செய்யும்போது நம்முடைய ஊர்களிலெல்லாம் திருமணம் செய்யும்போது நம்முடைய வீட்டுக்கு மாப்பிள்ளையை அழைத்து நம்முடைய வீட்டில் பெண் வீட்டார் பிடித்த மண்டபத்தில் திருமணம் செய்து வைத்து பிறகு பெண்ணை அழைத்து கொண்டு போய் அவர்களுடைய வீட்டில் விடுகிற நடைமுறை. அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நாடு விட்டு நாட்டு கல்யாணம் பண்ணுறான், கடல் தாண்டி போகணும்.
அதனால எல்லாரும் போய் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது. பெண்ணுக்கு ஒரு தாதியை போட்டு பணியாட்களை போட்டு பரிசப் பொருட்களை எல்லாம் அந்த கப்பலில் ஏற்றி இவன் தான் உனக்கு புருஷன், நீ அந்த ஊருக்கு போய் அவனை கல்யாணம் பண்ணிக்கான்னு பொண்ணை அனுப்பிச்சி விட்ருவாங்க. பொண்ணு அங்கே போனால் அங்கே இருக்கிறவன் சர்ச்சில் வச்சு கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணி கல்யாணம் பண்ணி முடிச்சிருவாங்க. அப்பா அம்மாலாம் வந்து பூ போடணும், வாழ்த்தணும், 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க, இதெல்லாம் கிடையாது. பொண்ணு பாட்டுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கே வாழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் பின்னாடி என்னைக்காவது கிளவி ஆகிறதுக்குள்ளே அது வந்தால் உண்டு, இல்லைன்னா இல்லை. அப்போ இந்த பொண்ணை அனுப்பும்போது இந்த கேத்தரின்கிற போர்ச்சுகீசிய இளவரசியை இங்கிலாந்து அரசன் 2ஆம் சார்லஸுக்கு திருமணம் செய்வதற்காக கப்பலில் ஏற்றி அனுப்பும்போது அந்த பெண்ணுக்கு அனுப்பப்பட்ட சீதனம் என்பது மூட்டை மூட்டையாக தேநீர். சீதனமா தேயிலை மூட்டைகளை அனுப்புகிறார்கள் என்றால் தேயிலை எவ்வளவு மதிப்பு பெற்றிருந்தது என்று நீங்கள் பார்க்க வேண்டும். இது ஒரு சீதனமாச்சா? 2வது சீதனம் என்ன கொடுக்குறான் அப்படின்னா, பாம்பே இருக்குல்ல, பாம்பே வந்து அப்போது 7 தீவுகளாக இருந்தது. இந்த 7 தீவுகளாக துண்டு துண்டாக இருந்த அந்த மும்பையை பம்பாயை தன்னுடைய மகளுக்காக சீதனமாக போர்ச்சுகீசிய அரசர் இங்கிலாந்தினுடைய அரசன் 2ஆம் சார்லஸுக்கு கொடுத்து விடுகிறார். சார்லஸ் அதை வாங்கி வச்சுக்கிட்டு, இதனடா 7 துண்டா கிடக்கு, இந்த தீவு எங்கேயோ கிடக்கு, இதை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தப்ப தான் அவன் ஊர்ல இருந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்கிற கிழக்கிந்திய கம்பெனி இங்கே வியாபாரம் செய்வதற்காக வருகிறது. வந்தவர்களுக்கு அவன் வெறும் 10 பவுண்டுக்கு குத்தகைக்கு விட்டான். பம்பாய் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆண்டுக்கு 10 பவுண்டுக்கு குத்தகைக்கு விடப்பட்டது. 10 பவுண்டு என்பதனுடைய இன்றைய ரூபாய் மதிப்பு 10,000. 10,000 ரூபாய்க்கு ஒரு வருஷத்துக்கு பாம்பே குத்தகை. பிரிட்டிஷ்காரன் வந்து அந்த 7 தீவையும் நடுவில் மண்ணெல்லாம் போட்டு அடித்து சரி பண்ணி நிரப்பி அதை தன்னுடைய துறைமுக நகரமாக ஆக்குகிறான். ஆக்கி அதை தன்னுடைய வியாபார வணிக தேவைகளுக்கு பயன்படுத்துகிறான். அவன் வந்து இங்கே ஆளுகளை எல்லாம் பிடிக்கிறான். பிரிட்டிஷ்காரன் வந்து இங்கே இருக்கிற ராஜாக்களை எல்லாம் தாஜா பண்ணி அவனுக்கான இடங்களை எல்லாம் வாங்கி கோட்டைகளை எல்லாம் கட்டி இப்படியெல்லாம் நடக்குது. ஷாஜஹான் ஆண்டு கொண்டிருக்கும் போது தாமஸ் ரோ என்கிற ஒரு வெள்ளைக்கார கிழக்கிந்திய கம்பெனியினுடைய வணிகர் ஒருவர் வந்து எங்களுக்கு கொஞ்சம் நிலம் தர வேண்டும், எங்களுக்கு வணிகம் செய்வதற்கு வரி சகாயங்கள் செய்ய வேண்டும், எங்களுக்கு கோட்டை கட்டி கொள்வதற்கும் எங்களுக்கு பாதுகாப்பு படை அமைத்துக் கொள்வதற்கும் அனுமதி தர வேண்டும் என்று கேட்டு விண்ணப்பிக்கிறான். சும்மா போய் விண்ணப்பிக்க முடியுமா? ஒரு அரசங்கிட்ட ஏதாவது பரிசு கொடுக்கணும்ல, நீ பரிசு கொடுத்து தானே அரசருடைய பேட்டியை பெற வேண்டும். இப்போ நாங்கள் சாதாரணமான எளிய ஆட்கள், நாங்கள் பேசுவதற்கு வரும்போதே எங்களுக்கு ஒரு வார்த்தையும் ஒரு புத்தகத்தையும் பரிசாக கொடுக்கிறார்கள் என்றால், ஒரு அரசனை பேட்டி காண்பதற்காக போகிற ஒரு வணிகன் எவ்வளவு பரிசுகள் கொடுப்பான்? அவன் ஒயின் கொடுக்குறான். வெளிநாட்டிலிருந்து கொண்டு வந்த மதுவை ஷாஜஹானுக்கு பரிசாக கொடுக்குறான். சாரட்டு வண்டி கொண்டு வருகிறான். சாரட்டு வண்டி நம்ம ஊரில் கிடையாது. நம்ம ஊரில் மாட்டு வண்டி மாதிரி திறந்த அல்லது வில்லு வண்டி மாதிரி மூடிய அல்லது மன்னர்கள் செல்லுகிற போர் தேர்கள் இவைதான் இருந்தனவே தவிர சாரட்டு வண்டிகள் என்று சொல்லுகிற இங்கிலாந்தினுடைய கூண்டு வண்டிகள் இங்கே கிடையாது. அப்படி ஒரு கூண்டு வண்டியை கப்பலில் கொண்டு வந்து இறக்கி ஷாஜஹானுக்கு பரிசாக கொடுக்கிறான். மதுவை பரிசாக கொடுக்கிறான். இவற்றோடு மாஸ்டிஃப் என்கிற இனத்தை சேர்ந்த 2 நாய்களை பரிசாக கொடுக்கிறான். இந்த மாஸ்டிஃப் அப்படிங்கிற நாய் ரொம்ப மொரட்டு நாய், இருக்கிற நாய்கள்லேயே ரொம்ப மொரட்டு தடிச்ச நாய் அந்த மாஸ்டிஃப் அப்படிங்கிற அந்த 2 நாய். அதை இறக்கி விட்ட உடனேயும் அது ஷாஜஹானுடைய யானைகளை பார்த்து அஞ்சாமல் குலைக்கிறது, வாழுன்னு கத்துது. ஷாஜஹானுடைய யானையே எதிர்க்கும் துணி உடையது இந்த நாய் அப்படின்னு பில்டப் ஆயிடுச்சு. அப்போ இந்த அரசன் என்ன பண்ணா, யானையே எதிர்க்கும் அளவிற்கு தெம்புள்ள நாய் இது என்றால் இது சாதாரணமான நாயே அல்ல. ஆகையினால இதை வந்து சும்மா நடக்க விட்டு கழுத்தில் பெல்ட் கட்டியெல்லாம் இழுத்துட்டு போகக்கூடாது, இதை மரியாதையாக கூட்டிகிட்டு போகணும். அப்போ என்ன செய்யலாம்? இந்த நாய்க்கு ஒரு பல்லக்கு, அந்த நாய்க்கு ஒரு பல்லக்கு, பல்லக்கில் வச்சு தூக்கு. இந்த நாய்க்கு 4 பணியாள், அந்த நாய்க்கு 4 பணியாள். அப்புறம் நாய் மேலே ஈ மொக்காமல் இருக்கிறதுக்காக அதுக்கு விசிறி வீசுறதுக்கு 2 பணியாள். அப்போ ஒரு நாய்க்கு 6 பேர் வேலை செய்கிறான். அதை பல்லக்கில் வச்சு தூக்கிட்டு வர்றான். யானை பயந்துச்சான்னு பார்க்கணும். நாய் கத்துனுச்சு, அதனுடைய இயல்பு அது. நாய் எல்லாத்த பார்த்தும் கத்தும், யாரை பார்த்தாலும் கத்தும், யானையை பார்த்தும் கத்துது. யானை பயந்துச்சா? யானையை எதிர்க்கும் அளவுக்கு துணி உடையது இந்த நாய். யானை பயந்ததா? யானை பயந்தது என்றால் இது வீரமான நாய். யானையே பயமுறுத்தி விட்டு, யானை பயப்படலையே, நாய் வாழ்வாள்னு கத்துது. யானை சும்மா தானே இருக்கு. இப்ப இந்திய கொண்டாடுறாங்கல்ல, உள்ள இப்ப கொண்டாடுறாங்கல்ல, நாங்க எப்படி மிரட்டுறோம் பாரு
அப்படிங்கிறான்ல, நான் மிரட்டுறேன், மிரண்டானா அப்படிங்கிறத. யானை மிரண்டுச்சா? நாய் கத்தும்பா, நாய் யாரை பார்த்தாலும் கத்தும். யானை மிரண்டதா அப்படிங்கிறது தானே கேள்வி. ஆனால் நாய்களைத்தான் எப்போதும் சிவிகையில் ஏற்றி வைத்து தூக்கி கொண்டு வருகிறார்கள். அதற்கு 6 பணியாட்கள் 8 பணியாட்கள், அதற்கு ஏராளமான நிதி ஒதுக்கீடு, யானைகளுக்கு தீனி தின்பதற்கு கூட எந்த ஒதுக்கீடும் கொடுப்பதில்லை என்று இவர்கள் வைத்துக் கொண்டால் இவர்களுடைய புத்தியிலே கோளாறு என்று பொருளே தவிர அதற்கு வேற என்ன பொருள் கொள்வது? அப்போ இப்படியெல்லாம் தாஜா பண்ணி இடங்களை பிடித்து வெள்ளைக்காரர்கள் தங்களுடைய நிறுவனத்தை உருவாக்கி, இப்போ இதில் என்ன சிக்கல் அப்படின்னா, சீனா வெள்ளைக்காரனுக்கு டீ வேணும், அது சீனாவிலிருந்து வாங்கணும். சீனாக்காரனுக்கு என்ன கொடுக்கறது? சீனாக்காரன் எனக்கு காசா கொடு, எது கொடுத்தாலும் அப்படிங்கிறான். வெள்ளைக்காரனுக்கு காசா கொடுத்தா நம்முடைய வெள்ளியெல்லாம் சீனாக்காரனிடம் போய்விடும் என்று அவன் கருதுகிறான். ஆகையினால காசு கொடுக்கறதுக்கு அவன் தயாராக இல்லை. பண்டமாற்றாக எதையாவது தருகிறேன் அப்படின்னு அவன் நினைக்கிறான். நீ தர்ற பொருள் எதுவும் எனக்கு வேண்டாம், சீனாக்காரனுக்கு எனக்கு தேவையில்லை அப்படின்னா, அப்போ உனக்கு என்ன தேவை? எனக்கு பருத்தி வேணும். ஓபியத்துக்கு சீனாவில் நல்ல மதிப்பு இருக்கு. அப்போ ஓபியமும் பருத்தியும் எங்கே விளையும்? இங்கிலாந்தில் ஒன்றுமே விளையாது. இங்கிலாந்தில் காடே கிடையாது, அவனுக்கு நில வளமே கிடையாது, ஒன்றும் கிடையாது அவன்கிட்ட. அவன் வியாபாரம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் லாயக்கு. அப்போ ஓபியம் எங்கே விளையும், பருத்தி எங்கே விளையும் என்றால் அவையெல்லாம் இந்தியாவில் விளையும். அப்போ இந்தியாவில் இவற்றையெல்லாம் விளைவித்து ஓபியத்தையும் பருத்தியையும் கொண்டு போய் சீனாவில் கொடுத்து அவனிடமிருந்து தேநீரை வாங்கி அதை கூடுதல் விலைக்கு வெளிநாடுகளில் விற்க வேண்டும். இந்த தேநீர்னால தான் அமெரிக்காவில் விடுதலை போராட்டமே வந்தது. அமெரிக்கன் ரெவல்யூஷன் என்று சொல்லப்படுகிற அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், அந்த சுதந்திர போர், அமெரிக்க சுதந்திர போர் தேநீரால் தொடங்கியது. தேநீரை வெள்ளைக்காரர்கள் வாங்குகிறார்கள், வாங்கி இங்கிலாந்தில் கொண்டு போய் இறக்குவார்கள், இறக்கி அங்கே ஏலம் விடுவார்கள். ஏலம் விட்ட பிறகு அதை மற்ற நாடுகளுக்கு ஏற்ற வேண்டும். ஏற்றும் போது சுங்க வரி போடுவார்கள். சுங்க வரியை வாங்கி கொண்டு தேநீர் வெளியேறும். அப்போ அமெரிக்காவுக்கு சுங்க வரி கட்டிவிட்டு பிறகு இங்கிருந்து போக வேண்டும். அமெரிக்காக்காரன் சொல்கிறான், ஏன்பா நீ உன் ஊரில் இறக்கி வரி போட்டு எனக்கு அனுப்பிச்சின்னா டீ விலை கூடி போயிடுது, உன் ஊரில் ஏன் இறக்குற? நேராக என் ஊர்லேயே இறக்கு, நேராக இங்கேயே வர வேண்டியதானே, எதுக்கே இங்கிலாந்துக்கு போயிட்டு இங்கே வரணும்? அப்படின்னா இங்கிலாந்துக்கு போயிட்டு வந்தால் தான் வரி கிடைக்கும், சுங்கம். ஆகையினால அப்படி சுற்றுறான். அப்போ நீங்கள்லாம் சொன்னோன்னே சரி நேராகவே போட்டோம், ஆனால் இறக்கும்போது இறக்குமதி வரி கட்டணும் அப்படின்னு அங்கே ஒரு நிர்மலமான வரி நிர்ணயம் செய்கிற ஒரு நிதியமைச்சர் ஒருவர் இருந்திருப்பார் போல இருக்கிறது. ஆகையினால அமெரிக்காவில் இறக்கும் போதும் வரி கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே அமெரிக்காக்காரனுக்கு கோவம் வருது. அங்கே இருக்கிறவங்கலாம் தகராறு பண்ணுறான், வரி கட்ட மாட்டோம். இப்போ பாஸ்டன் அப்படிங்கிற இடத்துல இறக்குறாங்க. 6 கப்பல் வருது தேநீர், தேயிலை. 6 கப்பல் தேயிலையும் பாஸ்டனில் வந்து நிற்கும்போது இவர்கள் சொல்லுகிறார்கள், வரி கட்டக்கூடாது, வரி கட்டாமல் இறக்குவதென்றால் இறக்கு, இல்லை என்றால் திருப்பி கொண்டு போ என்று சொல்லுகிறார்கள். வரியை நீக்கு என்று ஆளுநரிடம் சொல்லுகிறார்கள். அப்போ தாமஸ் ஹட்சின்சன் அப்படிங்கிறவர் பாஸ்டன் பகுதியில் ஆளுநராக இருக்கிறார். அந்த ஆளுநர் இதையெல்லாம் நீக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. ஆளுநர்களினுடைய புத்தி எப்போதுமே அப்படித்தான், ஆளுநர்கள் இந்த சேட்டைகளை செய்து கொண்டே இருப்பார்கள். ஆகையினால அனுமதிக்க நான் வரி இருக்கும், வரி போட்டு தான் வரும் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரு. இவங்க என்ன பண்ணாங்க, ஒரு 60 பேர் மக்களினுடைய பெருவாரியான ஆதரவு, இந்த 60 பேர் கப்பலில் ஏறி 3 கப்பலில் இருக்கிற தேயிலையை பூராவும் எடுத்து கடலுக்குள்ளே கொட்டிட்டான். 6 கப்பல் தேயிலை வந்தது. 3 கப்பல் தேயிலையை 60 பேர் 3 மணி நேரம் அள்ளி அள்ளி கொட்டி 3 கப்பல் தேயிலையும் கடலில் கவிழ்க்கப்பட்டு விட்டது. கடலுக்குள்ளே டீ போட்டான். அதனால் அதுக்கு பாஸ்டன் டீ பார்ட்டி என்று அதற்கு பெயர். அது 1775 நடக்கிறது, 73 நடக்கிறது. 1775 அமெரிக்காவினுடைய விடுதலை போர் தொடங்குகிறது. 1776 அமெரிக்கா தான் சுதந்திரம் அடைந்து விட்டதாக அறிவித்து கொண்டு விட்டது. டிக்ளரேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் 1776. ஆனால் அதுக்கான தொடக்க புள்ளி எது அப்படின்னா, ஒரு பண்டத்தை கொண்டு வந்து உங்களிடம் இறக்கி அந்த பண்டத்தை உங்கள் மேல் திணித்து அதற்கு வரி போட்டு உங்களை கசக்கி முகர்ந்து பார்ப்பது என்கிற அந்த ஆதிக்க மனோபாவம் இருக்கிறது இல்லையா? டீ எனக்கு வேணுமா வேண்டாமா நான் தீர்மானிச்சுக்கிறேன். இவன் சொல்கிறான் பாஸ்டன்காரன், டீ குடிக்காத, டீ வாங்காத, டீ குடிப்பது தேச துரோகம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அமெரிக்காவினுடைய அமெரிக்க நிலப்பகுதியினுடைய விடுதலைக்கு அடையாளமாக இருந்தது தேநீர். இன்னொரு பகுதியில் அடிமை தலைக்கு அடையாளமாக இருந்ததும் தேநீர் தான்.
தேநீரை சீனாக்காரனிடமிருந்து பெறுவது மிகவும் கெடுபடியாக இருக்கிறது. இவன் ஓபியத்தை ஏற்றி ஏற்றி கொண்டு போகிறான். ஓபியம் போதைப் பொருள். அதனால் சீன அரசு அதை எதிர்க்கிறது. இவன் போய் சண்டை போடுறான். சண்டை போட்டு சீனா தோற்று போய் பின்வாங்கிக்கிட்டே இருக்கான். ஓபியத்தின் மேல் இருந்த தடையை சீனா நீக்கிக் கொள்கிறது. இந்த போரில் நடந்த பேரமாக ஹாங்காங்கை இங்கிலாந்துக்காரன் பிடிச்சிக்கிட்டான். ஹாங்காங் ரொம்ப காலமாக இங்கிலாந்துக்காரன்ட்டு தான் இருந்துச்சு. அப்போ இது ஒரு நெருக்கடியை செலுத்தி சீனாவை அடிமைப்படுத்தி அவனிடமிருந்து தேநீரை உறிஞ்சுவது. இன்னொரு பக்கம் தேநீரை நம்முடைய நிலங்களில் விளைய வைக்க முடியுமா என்று ஆராய்ந்து அசாமிலும் இலங்கையிலும் தேநீரை விளைய வைக்க முயன்ற போது தாமஸ் லிப்டன் என்கிறவர் இலங்கையில் 3000 ஏக்கரை வாங்கி அதில் தேயிலை விளைவிக்கிறார். இன்றைக்கும் அந்த தேநீர் லிப்டன் டீ என்கிற பெயரில் இன்றைக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு வாங்கியது. அதற்கு வேலை செய்வதற்கு யார் இருக்கிறார்கள் என்றால் தமிழ்நாட்டிலிருந்து கூலிகள் ஏற்றப்படுகிறார்கள். இலங்கை மலைதனிலே தமிழச்சி என்ன துன்பமெல்லாம் காணுகின்றாயடி என்று காசி ஆனந்தன் எழுதிய பாட்டொன்று இருக்கிறது. பிஜி தீவிலே எவ்வளவு பாடுபடுகிறீர்கள் என்று பாரதியார் எழுதிய பாட்டொன்று இருக்கிறது. இங்கே இருந்து போனவன் விளைவித்தான். இலங்கை பொன்னாக விளைந்து கொடுத்தது. உலகத்தினுடைய மிகப்பெரிய தேயிலை ஏற்றுமதியாளர் யார் என்றால் முதலில் கென்யா, 2வது ஆள் இலங்கை, 3வது ஆள் தான் இந்தியா. அப்போ உலகத்தினுடைய 2வது பெரிய தேயிலை ஏற்றுமதியாளராகிய இலங்கையினுடைய பெருவாரியான வெளிநாட்டு வருமானம் என்பது தேயிலையின் வழியாக நடக்கிறது. தேயிலையை அங்கே உற்பத்தி செய்வதற்கு தன்னுடைய உழைப்பையும் ரத்தத்தையும் சிந்தியவன் யார் என்றால் தமிழன். தமிழர்கள் இங்கே இருந்து 10 லட்சம் பேர் அங்கே கொண்டு போய் குடியேற்றப்பட்டார்கள். என்ன ஆனார்கள் என்றால் இலங்கை விடுதலை அடைந்த போது தமிழர்கள் எல்லாம் வெளியேறுங்கள் என்று அவர்கள் சொன்னார்கள். இலங்கை ஈழத்தமிழர்கள் பூர்வகுடிகள், மலைத்தோட்டங்களில் வேலை செய்தவர்கள், புதுக்கோட்டை ராமநாதபுரம் பகுதிகளிலிருந்து பஞ்சம் பிழைப்பதற்காக போனவர்கள் 10 லட்சம் பேர். 10 லட்சம் பேரும் வெளியே போ அப்படின்னு சொல்றான். நீ என்னுடைய நாட்டின் குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்றான். 3 தலைமுறை இங்கே வாழ்ந்திருந்தால் நீ குடிமகன், இல்லை என்றால் நீ குடிமகன் இல்லை அப்படின்னு சொல்றான். அதைத்தான் இப்ப குடியுரிமை சட்டம்னு நம்ம நாட்டிலையும் நிறைவேற்றி வச்சிருக்காங்க. 3 தலைமுறை இங்கே வாழ்ந்தால் நீ குடிமகன், இல்லைன்னா இந்தியா விட்டு வெளியே போ. 3 தலைமுறை வாழ்ந்தால் இலங்கையினுடைய குடிமகன், இல்லைன்னா இலங்கையை விட்டு வெளியே போ அப்படின்னு அவன் சொன்னான். சொன்னபோது இங்கே இருக்கிற அரசு பஞ்சாயத்து பண்ணியதன் விளைவாக 5.25 லட்சம் பேர் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். 3 லட்சம் பேரை மட்டும் இலங்கை வைத்துக் கொண்டது. 5.25 லட்சம் பேர் இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டார்கள். மீதி 1.25 லட்சம் பேரை, 1.5 லட்சம் பேரை என்ன செய்வது என்று பேச்சுவார்த்தைகள் நடந்தன. சரி, நீ 75,000 வச்சுக்க, நான் 75,000 வச்சுக்கிறேன் அப்படின்னு பேரம் பேசினா. இது என்ன கத்திரிக்காய் வியாபாரமா? இது இவர்கள் வந்து உன்னுடைய மண்ணை பொன்னாக்கி இருக்கவில்லை என்றால் நீ இன்றைக்கு உலகத்தினுடைய 2வது ஏற்றுமதியாளனாக இருப்பாயா? உன்னுடைய வருமானம் இன்னைக்கும் இவ்வளவு நலிந்து போன நிலையிலும் உனக்கு சொட்டு சொட்டாக ஊறி வருகிற காசு உன்னுடைய தேயிலை தோட்டத்தில் விளைந்த காசு இல்லையா? அப்ப ஒரு பொருள் ஒரு பகுதியை விடுதலைப்படுத்துவதற்கான அடையாளமாக இருக்கிறது. அதே பொருள் இன்னொரு பகுதியை அடிமைப்படுத்துவதற்கான அடையாளமாகவும் இருக்கிறது. ஒரு அயற்பொருள் நம்மிடத்தில் வந்தால் நம்முடைய பண்பாடு அதை என்னவாக உள்ளிழுத்துக் கொள்கிறது, எவ்வாறு சீரணித்துக் கொள்கிறது, உள்வாங்கிக் கொள்கிறது, செரித்துக் கொள்கிறது. செரிக்க முடியலைன்னா வாந்தி எடுத்துருவோம். நீ எதை மேல திணிச்சாலும் என்னால் செமிக்க முடிஞ்சா, சீரணிக்க முடிஞ்சா நான் உள்வாங்கிடுவேன், அதை என்னுடையதாக்கி கொண்டு விடுவேன். சிப்பியினுடைய வயிற்றுக்குள் போகிற ஒரு கரை அது முத்தாக மாறிவிடுவதை போல நான் முத்தாக உன்னுடைய பொருளை என்னுடைய பண்பாட்டு பொருளாக சுவீகரித்துக் கொண்டு விடுவேன். அது இன்னைக்கு என்னுடைய பொருள், என்னுடைய முத்திரை அதில் இருக்கிறது, நான் ஏற்றுக்கொள்கிறேன். நல்லது, பிரச்சனையே இல்லை. நீ திணிச்சு அது எனக்கு ஒவ்வலைனா நான் வாயில் எடுத்துருவேன். அப்படித்தான் வாயில் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப எனக்கு இது ஒத்துக்கல, நீ திணிக்காத, எனக்கு வேண்டாம், எனக்கு வேண்டாம் அப்படின்னு வாயில் எடுத்துக்கிட்டே இருக்கும். அப்ப இது இருக்குல்ல, ஒரு பொருளை நாம் என்னவென்று உள்வாங்குகிறோம், என்னவென்று நம்முடைய பண்பாட்டு பொருளாக அடையாளப்படுத்திக் கொள்கிறோம் அல்லது புறந்தள்ளுகிறோம் அப்படிங்கிறது. இது எப்படி வரும் நமக்கு? இதை எப்படி அடையாளம் காண்றது? இன்னைக்கு வந்து தேவேந்திர பட்னாவிஸ் வந்து மகாராஷ்டிராவினுடைய துணை முதலமைச்சர், அவர் தானே முதலமைச்சர், அவர் தான் முதலமைச்சர். அவர் சொல்லுகிறார், அவுரங்காபாத்தில் இருக்கிற அவுரங்கசீபினுடைய சமாதியை இடித்து நீக்கிவிட வேண்டும். தூக்கு, அவுரங்கசீப் சமாதியை தூக்கு. அது ஒரு வரலாற்று அடையாளம் இல்லையா? அவுரங்கசீப் கொடுங்கோலன். யார் சொன்னார்கள்? நாங்கள் சொல்லுகிறோம். சாவான்னு ஒரு படம் வந்திருக்கு ஹிந்தியில்.
அந்த படத்தினுடைய அடிப்படையில் அது தூண்டிய உணர்வுகளின் பேரில் அவுரங்கசீப் சமாதியை இடிச்சு தூக்கி போடு அப்படிங்கிறான். அவன் ரொம்ப எளிய ஆளு. அவன் பெரிய பிரமாதமான பிரம்மாண்டமான கட்டடங்கள் எல்லாம் கூட தன்னுடைய சமாதிக்கு கட்டிக்கொள்ளவில்லை. நான் இருப்பதே அடையாளம் தெரியாமல் இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் அடையாளம் இல்லாத ஒரு சமாதி அது. அதை இடித்து தூக்கி என்ன செய்ய போகிறீர்கள்? அவன் ஒரு கொடுங்கோலன். அவன் கொடுங்கோலினுடைய அடையாளம். அவனுடைய சமாதி இடித்து நீக்கப்பட வேண்டும். ஏற்கனவே கொஞ்சம் பேர் கத்திக்கிட்டு இருக்கான். இவர் முதலமைச்சராக இருக்கிறவரும் சேர்ந்து அதை சொல்லுகிறார் என்றால் மகாராஷ்டிராவில் அது வலுப்பெறும் இல்லையா? அப்போது சமாஜ்வாதி கட்சியைச் சேர்ந்த ஒரு இஸ்லாமிய எம்எல்ஏ சட்டமன்றத்தில் பேசுகிறார். என்னுடைய கருத்தில் நான் அவுரங்கசீபை கொடுங்கோலர் என்று நினைக்கவில்லை அப்படின்னு ரொம்ப மென்மையா, அவுரங்கசீப் நல்லவருங்க அப்படின்னு சொல்லல, அவுரங்கசீப் கொடுங்கோலர் என்று நான் நினைக்கவில்லை அப்படின்னு அவர் சட்டமன்றத்தில் பேசுறாரு. அது கலவரமாகுது. கலவரமாகி அவர் அந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிகிறது வரைக்கும் நீ சட்டமன்றத்துக்குள்ள வராத அப்படின்னு தள்ளி வச்சிட்டான், நீக்கிட்டான். என்ன சொன்னார் பெருசா? உனக்கு என்ன தெரியும் அவுரங்கசீப்பை பத்தி? யாருக்கு என்ன தெரியும்? கொடுங்கோலன் கொடுங்கோலன் திரும்ப திரும்ப புத்தகங்கள் எழுதிட்டு இருக்கான். இப்ப சாரு நிவேதா ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாரு, நான் தான் அவுரங்கசீப். இப்ப அவுரங்கசீப்பை குறித்த பல்வேறு புத்தகங்கள்ல அவுரங்கசீபு கிட்ட கோளாறுகள் இருந்தன. எந்த ஆட்சியாளரிடத்தில் இல்லை. எந்த ஆட்சியாளர் ரொம்ப சொக்கத்தங்கம்? அசோகன் மேல் குறை உண்டு, ராஜராஜ சோழன் மேல் குறை உண்டு, ராஜேந்திர சோழன் மேல் குறை உண்டு, நெடுஞ்செழியன் மேல் குறை உண்டு. யார் மேல் குறை இல்லை? எல்லா ஆட்சியாளர்களுக்கும் உள்ள குறைகள் அவுரங்கசீபிடத்திலும் இருந்தன. அதற்காக ஒட்டுமொத்தமாக அவன் அயோக்கியத்தனம் மட்டுமே செய்தான் என்று எதனுடைய அடிப்படையில் தீர்மானிக்கிறீர்கள்? ஒரு குத்துமதிப்பாக சொல்லுவதுதான். சொல்லிவிட்டு போவோம். இவையெல்லாம் வாட்ஸ்அப் வழியாக பரவும், முகநூல் வழியாக பரவும், பல்வேறு இந்த சமூக ஊடகங்களின் வழியாக பரவும். நாம் அதையெல்லாம் கருதாமலேயே ஓ இருக்கலாம் என்று ஏற்கும் நிலைக்கு தள்ளப்படுவோம். சிக்கல் என்ன அப்படின்னா, கல்லாருக்கும் கற்றவர்க்கும் எதுவும் களிப்பு தராது. அப்படி ஒரு நடுநிலையான பொருள் என்று எதுவும் இல்லை. கல்லாருக்கும் கற்றவர்க்கும் களிப்பு தரக்கூடியது கடவுளும் இல்லை, தேநீரும் இல்லை, காப்பியும் இல்லை. கல்லாருக்கும் கற்றவர்க்கும் களிப்பு தரக்கூடிய ஒரே ஒரு விவகாரம் என்பது அவரவர் விடுதலை தான். எப்படி வரும்? கருதாம, சிந்திக்காம, கேள்விகள் கேட்காம, எல்லாவற்றையும் குருட்டாம்போக்கில் அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார், அவர் பெரியாள், அவர் சொன்னால் அது எப்படி பிழையாக இருக்கும் என்றெல்லாம் கருதி கருதி எல்லாவற்றையும் அப்படியே ஏற்றுக்கொள்வது என்கிற மனநிலைக்கு நாம் தயாராகிவிட்டால் பிறகு நமக்கு களிப்பு எப்படி வரும்? நம்முடைய விடுதலை அவனுடைய கையில் அல்லவா இருக்கிறது. நமக்காக சிந்திக்கிற பொறுப்பை அவனிடத்தில் அல்லவா ஒப்படைத்திருக்கிறோம். நான் சிந்தித்து சொல்வேன், நீ ஏற்றுக்கொண்டு அமை என்று அவன் சொல்லுகிறான். நீ ஏண்டா சிந்திக்கணும்? எனக்கு அறிவு இருக்குல்ல, நான் சிந்திப்பேன்ல. என்னுடைய விடுதலையை நான் சிந்திப்பேன். நான் மறுக்க வேண்டியவற்றை மறுப்பேன், ஏற்க வேண்டியவற்றை ஏற்பேன். எனக்கு களிப்பு தருவது விடுதலை தான். அதை நோக்கிய பண்பாட்டு செயல்களை நான் அமைத்துக் கொள்வேன் என்பதற்கான அடிப்படைகளாகத்தான் இந்த புத்தக கண்காட்சி மாதிரியான செயல்பாடுகளை நான் பார்க்கிறேன். இவை நீங்கள் கூட்டம் கேட்டுவிட்டு போவதற்காக ஏற்பாடு செய்கிற கேளிக்கை கூட்டங்கள் இல்லை. நீங்கள் கொஞ்சம் சிரித்து உற்சாகப்பட்டு விட்டு போவதற்காக ஏற்பாடு செய்யப்படுகிற கேளிக்கை கூட்டங்கள் இல்லை. இவை நீங்கள் இங்கே கொஞ்சம் கேட்பதற்கும், நான் சொன்னதை சரிபாருங்கள், யார் சொன்னதையும் சரிபாருங்கள். பி யுவர் ஓன் லைட் அப்படின்னு புத்தன் சொல்றான். உனக்கு நீயே விளக்காக இரு. டோன்ட் ரிலை ஆன் அதர்ஸ். அடுத்தவன் மேல ஏன் சார்ந்து நிற்கிற? உன்னுடைய அறிவினுடைய வெளிச்சம் உன்னுடைய பாதையை காட்டுவதற்கு போதுமானது. ஆகையினால நீ உனக்கு விளக்கு, நீயே தெளி. யார் சொன்னாலும் கேட்க வேண்டாம், நீ சரிபார். அதற்கான அறிவை தேடு, அதற்கான சிந்தனையை உருவாக்கிக்கொள், விசாரணைகளை நடத்து, புவியை உயர்த்து என்று சொல்லும் முகமாகத்தான் இந்த நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன, புத்தக காட்சிகள் நடத்தப்படுகின்றன. ஆகையினால் கல்லாருக்கும் கற்றவர்க்கும் களிப்பளிப்பது விடுதலை மட்டும்தான். அதற்கான வாய்ப்புகளை தெளிவாக பயன்படுத்தி கொண்டு இந்த நம்முடைய மாநிலத்தை, இந்த நானில பரப்பை உயர்த்துமாறு வேண்டுகிறேன். வணக்கம்.